ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாகாளியம்மன் கோயிலில் வந்து ஆடிப்பூர தன்னைக்கு ஆடிப்பூர விழா அம்மாவுக்கு வளையலெல்லாம் போடலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து ஆளு கொஞ்சம் காசெல்லாம் போட்டு அம்மாவுக்கு நிறைய வளையல்லாம் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். இதே மாதிரி பெண்கள்லாம் ஒன்றா கூடி எந்தெந்த ஊர்லெலாம் அம்மனுக்கு வளகாப்பு போட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வேப்பிலை தோரணம் கட்டுறதும், மாவிளை தோரணம் கட்டுறதுக்கு வளையல் கோர்த்துக்கிட்டு அப்புறம் 2-3 பேர் வளையல் கோர்த்தாங்க. வெளியே 2 பேர் பொங்கல் கூழெல்லாம் சரி ஆடி 5ஆவது வெள்ளி அப்படின்றதுனால பொங்கல் கூழெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், குழந்த கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த வளையலெல்லாம் கோர்த்து வச்சுருந்தவங்க 4 இதாக கோர்த்து வச்சுருந்தோம். அப்புறம் சின்ன சின்ன வளையெல்லாம் கட்டி தோரணமாக கட்டி விடலாம் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன வளையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சிரிப்பும் சந்தோஷமாக எல்லாருமே ஒன்று கூடி வேலை செஞ்சதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்க. கோயிலுக்குள்ளே உட்காந்து எல்லோரும் இப்படி வேலை பார்க்குறப்ப அது ஒரு மன அமைதியை கொடுத்துச்சு. நம்ம வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மக்களே. எல்லாரும் திரும்புங்க. வீடியோ எல்லாரும் என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்து எல்லாருமே எடுத்தோங்க. ஏன் குமரியில் எடுத்துக்க உங்களை எடுத்து என்னவா நாச்சியெல்லாம் நல்லா எடுத்துருக்கேன். வளையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க அலங்காரம் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் இந்த வருஷம் இப்படி தாங்க நாங்கள் ஆடிப்பூர விழா பண்ணோம். அம்மனுக்கு கொடுத்து வச்ச வளையல் இது. பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தட்டுலாம் வைக்கணுன்ட்டு பழம் மாலை எல்லாமே அதெல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் தட்டில் வாங்கி வச்சுருந்தோம். இதெல்லாமே நாங்கள் பெண்களாக சேர்ந்து பண்ணதாங்க. சேர்த்து எடுக்கணுமா? இப்போ தட்டை மட்டும் எடுக்கிறேன். சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர். இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஊர் மகாகாளியம்மன் அந்த அலங்காரத்தில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள் அம்மனை. அம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. நீங்கள் அவங்கவுங்க ஊரில் எப்படியெல்லாம் ஆடிப்பூரத்தை நீங்கள் கொண்டாடினீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.